காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எனது மேடை பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. இது கச்சேரி இன்னைக்கு களை கட்ட போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு பாடகர் அவரு. பாடகர் ஜெயக்குமார் பன்முகம் மற்றும் பன்மொழியில பாடும் திறன் பெற்றவர் இவர். அவருடைய குரலோட இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பமாகுது. தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு, தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்லை உண்மை. எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, எத்தனையோ பொம்மை செஞ்ச கண்ணம்மா, அது அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா. தந்தானே தந்தானே தந்தான குயிலே, சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே. கிராமிய மனம் கமழும் பாடலோடு நம்ம தொடங்கியாச்சு எனது மேடை அப்படிங்கிற நிகழ்ச்சிய. அதிகமா இந்த பாடலை கிருஷ்ணராஜ் சார் அவர் பாடி கேட்டதுக்கு அப்புறம் மேடைகள்ல நீங்க அப்படியே இந்த பாடலை தத்ரூபமா கொடுக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர் நாங்க பார்த்தோம். அந்த அனுபவத்தை சொல்லுங்க சார். ஆக்சுவலா நான் இப்போ தேவா சாரோட லைவ் கான்சர்ட் எல்லாமே பாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ நான் முத பாடும்போது இந்த பாட்டு பாடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ அப்போ பாடுற உடனே அப்போ தேவா சார்னு சொன்னார், இந்த வாய்ஸ் கிருஷ்ணராஜ் அண்ணனோட பாட்டு அப்படியே உனக்கு அழகாக உனக்கு சூட் ஆகுது. அதில் இன்னொரு பாட்டு இருக்கு, வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போன், அது அந்த பாட்டு எல்லாமே. அப்புறம் திருப்பதி எழுமலை வெங்கடேசா, அதில் அவரோட வாய்ஸ் இருக்கும் தனியாக. ஸோ அதெல்லாமே எனக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லா ப்ரோக்ராம்லையுமே நான் எல்லாத்துலேயும் அதை பாடியிருக்கேன். அதுதான் நிறைய பேர் அந்த சோஷியல் மீடியா பேஜஸ்ல போய் பார்க்கும்போது நீங்க பாடின இடத்துல யாருங்க இவரு இப்படி பாடியிருக்காரே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு ஒரு ஸ்ட்ரெதை நீங்க எடுத்திருப்பீங்க அதுக்காக அப்படின்னு. உங்களுடைய முதல் மேடை அனுபவம் எந்த வயதுல தொடங்குச்சு சார்? 96ல் 96ல் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு மாடி மேலே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு சவுண்ட் கேட்குது, இது ஒரு ப்ரோக்ராமோட சவுண்ட் கேட்குது. சரி, நான் படிக்கிறத மூடி வச்சுட்டு நேராக அங்கே போய் பார்க்குறேன், அந்த ப்ரோக்ராம் பார்க்குறேன். அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்றி விட்டாங்க. அப்போ தான் முத நான் மேடையில் பாடினது. அது என்ன பாட்டுன்னா, வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடி மானே ஏனடி, முல்லை மலரே முல்லை மலரே உன்பாரம் தீர்ப்பவர் யாரு கூரடி, மின்னும் சிலையே அன்னை போல் வரவா நானும் சோறுட்ட, உண்ணாதிருந்தால் இங்கே யார் வருவார் உன்னை சீராட்ட, வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே வீண் சோகம் ஏனடி மானே ஏனடி. இந்த பாடம் முத மேடையில் பாடினது. நான் பாடின உடனே அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்து நீங்கள் நாளைக்கு மீட் பண்ணுங்கன்னா. ஆக்சுவலாக என்னோட பிறந்த ஊர் செங்கல்பட்டு. எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாளே சென்னைக்கு ஜாயின் பண்ணி அந்த ட்ரூப்பில் ஜாயின் பண்ணி அப்போதுலேருந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வெள்ளி நிலவே வீண் சோகம்னா சோகமே இருக்காது. அந்த மாதிரி சோகத்தை மறைக்கக்கூடிய ஒரு குரலா இருக்கு, மருந்து போடுற ஒரு குரலா உங்களுடைய குரல் இருந்தது. அந்த ஏத்தி விடக்கூடியதுக்கு நண்பர்கள் இருந்திருக்காங்க பாருங்க. நண்பர்கள் இருந்தா எதை வேணா சாதிக்கலாம். அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கு சார். அது பன்மொழியில பாடக்கூடிய அனுபவம், இதை எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, சைனீஸ், மலாய் இப்படி பாடுற ஒரு திறன் படைத்தவரா இருக்கீங்க. இத்தனை மொழியிலையும் எப்படி கத்துக்க முடியும்? ஏன்னா தெரிஞ்சிருக்கணுமே அத்தனை மொழிகள். ஆனா அதுக்கு தமிழ்ல தான் நான் எல்லாமே, தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் இதுலயே எழுதி வச்சுட்டு தான் பாடுவேன் நாங்க, அது கலந்து. ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணுன்றதால தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து எழுதி வச்சு பாடுவேன் ஒரு பாட்டும். இப்போது இது ஹிந்தியாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நம்ம அந்த மாதிரி தான் எழுதி பாடுறது. மேக்ஸிமம் இங்கிலீஷில் எழுதி பாடுவோம். ஹிந்தியில் எனக்கு ரொம்ப பேர் எடுத்த மேரே நேனா சாவன் பாதோ फिर भी मेरा मन प्यासा
फिर भी मेरा मन प्यासा. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய எனக்கு இந்தோனேஷியாவில் ஒரு 6 மாதம் நாங்கள் பாடிட்டு இருந்தோம் ஒரு இதில். ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய ஹிந்தி பாடல்கள் பாடிட்டு இருந்தோம். ஸோ அங்கே வந்து எனக்கு ரொம்ப பேர் எடுத்து கொடுத்தது இந்த பாட்டு. நீங்க மேடைகள்ல பாடும்போது ஒரே பாட்டை மல்டி லாங்குவேஜஸ்ல பாடின அனுபவங்கள் உண்டா சார்? ஒரே பாட்டா இருக்கும், ஆனா அந்த பாடலை வந்து தெலுங்குலயும் பாடிருக்கலாம், தமிழ்லயும் பாடிருக்கலாம். அது மாதிரி இப்போ மௌன மேல நோய் மரப்புறானிரே, இது தெலுங்குல இருக்கு. மௌனமான நேரம் இளம் மனதில் என்ன பாரம், மனதின் ஓசைகள் இதழில் மௌனங்கள் வேறும் கேளுங்கள். இது தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே பாடியிருக்கேன். அதே மாதிரி வந்து நீங்கள் இதில் கன்னடத்தில் ஒரு பாட்டு இருக்குது. விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் மன்னம் உந்தன் இதழ்களில் மகரந்தம் இன்னும் இன்னும். இந்த பாட்டு வந்து கன்னடாவில் ரொம்ப ஹிட்டு. அதுக்கப்புறமா தான் அது ஜோதியலி ஜோதி ஜோதியலி அதுன்னு கன்னடத்தில், இது ரெண்டுத்துலேயுமே பாடியிருக்கேன். சார், பல்வேறு இசையமைப்பாளரிடம் மேடையை பகிர்ந்து கொண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கு. எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா சங்கர் கணேஷ் சார், தேவா சார், கார்த்திக் ராஜா சார், இமான் சார், ஸ்ரீகாந்த் தேவா சார். அது எப்படி இருக்கும் சார் அந்த அனுபவம்? ஏன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை பூர்த்தி பண்றது நம்ம கையில தான் இருக்கும். ஆமாம், அது எப்படி இருக்கும் சார்? அதாவது ஒரு மேடையுமே ஒரு புதுசான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் நமக்கு. ஒரு மேடையும் லேர்னிங் தான் எல்லாமே. இப்போது ஒரு பாட்டு, இந்த பாட்டை நான் இன்றைக்கி ஒரு நாள் பாடுறேன் அப்படின்னா அடுத்த நாள் இன்னுமே அது நல்லா பாடணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா இவங்க கிட்டலாம் பாடும்போது, இப்போ கார்த்திக் ராஜா சார்கிட்ட, இவர் தேவா சார்கிட்ட, தேவா சார் வந்து எங்களுக்கு பெரிய, அதாவது ஒரு மேடை பாடகர்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் கொடுத்தது தேவா சார். தேவா சார் தான் எங்களை வந்து கூப்பிட்டு நீங்களும் பாடலாம், நீங்களும் எங்களுக்கு நிறைய பாடல்கள் எனக்கு கொடுத்துருக்காரு தேவா சார். ஸோ நான் இந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் ஒரு இது விஷயம் வந்து அவங்க சொல்லுவாங்க, இது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள், இதை கொஞ்சம் சரியாக பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போய் பாடுவோம். ஸ்டில் யூ ஆர் லேர்னிங். ஆமாம், இன்னுமே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம எதுவுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது. இப்போ பன்முகம் கொண்ட பாடல்கள்னு இருக்கு. பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஃபோக் ஒரு மாதிரி இருக்கும், வெஸ்டர்ன் ஒரு மாதிரி இருக்கும், கிளாசிக்கல் ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதை பாட பிடிக்கும்? எனக்கு வந்து அதாவது எந்த பாடல் பாடினாலுமே அது அழகாக பாடணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு. அது கானா பாடல்களாக இருக்கட்டும், இல்லை கிளாசிக்கலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மெலடி சாங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அதை ஒழுங்காக பாடணும், நல்லா பாடணும். எந்த பாடம் இப்போது சொல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழை மீன் காலுடா வர ஸ்டைலில் பாருடா, இந்த பாடலாக இருக்கட்டும். அதுலேயே வந்து முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே என்னை மறந்து எந்த நிழல் போகுதே என்னில் இன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை என்னில் இன்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எங்கே எந்த நிதயம் அன்பே வந்து சேர்ந்ததா. ஸோ எல்லாத்தையும் எவ்வளோ நம்மளால் முடியுமோ அதை மேட்ச் பண்ணி பாடணும். ரொம்ப அழகா இருந்தது சார். ஒரு ஃபோக் பாடும்போது எப்படி ஒரு குரல் கொடுக்கணுமோ கணின்னு அதை கொடுத்தீங்க. அதையும் தாண்டி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு மெலடி பாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மென்மையான வாய்ஸ் கண்டிப்பா. ஸோ ஒரு சிங்கருக்கு இப்படி மல்டி இது தேவைப்படும். கண்டிப்பா தேவைங்க. இப்போ நம்மளோட வாய்ஸ் இப்போ வந்து ஒரு டிஎம்எஸ் சாரோட வாய்ஸ் பாடும்போது நமக்கு வந்து அடி வயிற்றுலேருந்து நம்ம பாடணும். இதே ஒரு ஹரிஹரன் சாரோட வாய்ஸ் பாடும்போது நம்மளோட தொண்டையிலேருந்து அதை பாடணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ டிஎம்எஸ் சார் இது வந்து நிறைய பாட்டுங்க இருக்குது, அவரோட பாடல் நிறைய பாடியிருக்கேன் நான். அதில் வந்து ரொம்ப சில பாடல்கள் வந்து அப்படியே மனசு உருக்கும். சில பாடல்கள்லாம் அவர் டிஎம்எஸ் சாரோட பாடல்கள். அப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம். அதே மாதிரி இப்போது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. இது வந்து சீர்காழி அவர்களோட பாடல். அது வந்து இப்படி தான் பாடி ஆகணும். இதே வந்து உள்ளத்தில் நல்ல அப்படி பாட முடியாதுல்ல. ஸோ இதை மாதிரி நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம். நிறைய லேர்னிங் 25 வருஷமாக நான் பாடிக்கிட்டு இருக்கேன். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே
புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. இந்த பாட்டு பாடுவோம். டக்குன்னு ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். பூக்களில் உன்னால் சத்தம், அடிமௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இதை தாங்குமா என் நெஞ்சம். இது ஒரு வெரைட்டி. இதே வந்து ஒரு பிபிஎஸ் சாரோட பாடல் பாடும்போது, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. ஸோ இது எல்லாமே பாடினா தான் ஒரு பெரிய ஒரு பாடகராக ஏற்றுக்குவாங்க. அதாவது ஒரு ஒரிஜினல்னு இருக்கு, நம்ம பாடுறதுன்றது ஒன்று இருக்கு. ஆனா அவங்க எப்படி பாடினாங்களோ அது கொஞ்சம் கூட மாத்தாம அவங்களுக்கு புகழ் சேர்க்கும் வகையில பாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அது ஒரு பெரிய எண்ணம். அது அந்த எண்ணம் தான் இங்க உங்களை பாட வச்சிருக்கு. சரி, இப்போ நீங்க ஸ்டேஜ்ல பாடும்போது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம உள்ளூர்ல பாடினா நிறைய கைத்தட்டல், இது வெளிநாடுகளுக்கு போயும் நிறைய பாடியிருப்பீங்க. ஏன்னா நீங்க பாடியிருக்கிறது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, ஜெர்மனி, பிரான்ஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இன்னும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் இந்த 1 மணி நேரம் எனக்கு இடம் தரணும். ஸோ இப்படி பல கண்ட்ரிகளுக்கு நீங்கள் போயிருக்கீங்க. அங்கே எப்படி இருக்கும் சார் வரவேற்பு நம்மளுடைய தமிழ் பாடல்களுக்கு? அதாவது நம்ம இந்தியாவை விட வெளிநாடுகளில் வந்து நம்மளோட தமிழ் பாடல்களுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும். அப்படி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த தஞ்சாவூர் மண் எடுத்து பாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டு வந்து ஒரே மேடையில் நான் 11 முறை பாடினேன். அவர் எப்போல்லாம் கேட்குறாரோ அப்போல்லாம் அந்த பாட்டு பாடினேன். இப்போ மலேசியா போயிருந்த போது அது ஒரே மேடையில் தஞ்சாவூர் மண்டலத்து பாட்டு பாடி முடிச்ச அப்புறம் மறுபடியும் சார் இன்னொரு முறை பாடுங்க, ஒன்ஸ் மோர், இப்படி 11 முறை பாடினேன். என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது. ஏன்னா அந்த பாடல் அவ்வளோ போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ அந்த பாடலுக்காகவே என்னை அங்கே மலேசியா கூப்பிட்டு என்னை அங்கே பாட வச்சாங்க. அடடா, அந்த ஒரு பாடல் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் கூட கிராமிய எதுன்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி, ஆமாம், பஞ்சு அது எங்களுக்காக சார் தேவா சாரோட லைவ் கான்சர்ட், முதல் லைவ் கான்சர்ட்டில் நான் தான் பாடினேன். ஏழ புத்திக்குள்ள சுத்துதுக்கு இருக்கு, உன் இடுப்பு கொசுபத்தில் சூட்சமும் இருக்கு, நீ நெளிஞ்சி போகையில் நெஞ்சில சுளுக்கு, வாட காத்தடிச்சு வாட்டுது மாமா, என் கூட வந்து குச்சிக்குள்ள ஒட்டிக்க மாமா, உன் உடலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்திக்க மாமா, உன் கண்ணு 2 நவ்வா பழம், காய்ச்சிருக்கு கொய்யா பழம், மூடி வைக்காதே திங்காம வீணடிக்காதே, அட புல்ல இருக்க போகையில புல்ல வரும் கேட்க வந்தேன், தள்ளி நிற்காதே மனச கிள்ளி வைக்காதே, அடியே பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சிக்குள்ள நீ வாரியா புள்ள. மேடைகளில் பாடும்போது நிறைய பாடல்கள் நீங்கள் பாடியிருக்கீங்க. இருப்பினும் உங்களுக்கு தஞ்சாவூர் மண் எடுத்து தான் ஒரு ட்ரேட்மார்க்காக அமைஞ்ச ஒரு பாடல். அதுக்கப்புறம் நீங்கள் கிருஷ்ணராஜ் சாரை பார்த்தீங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் பாடினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா கிருஷ்ணராஜ் சாருக்கு நேரடியாக நாங்கள் மீட் பண்ணும்போதும் அவர் ரொம்ப என்னை பாராட்டினார். அவரை மாதிரி ஒரு பின்னணி பாடகரை நான் பார்த்ததே, அப்படிப்பட்ட ஒரு சிங்கர் அவர் கிருஷ்ணராஜ் அண்ணன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு எப்படியெல்லாம் பாடணும்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு அவர். இப்படி தான் பாடணும்ப்பா, இப்படி பாடினா கஷ்டம், ஒரு ரேஞ்செல்லாம் எப்படி பாடணும் அப்படின்னு ரொம்ப நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் நேராக நிறைய மீட் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம் நானும் அவரும். ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து அவர் எங்களோட ஃபேமிலி மாதிரி. அவர் எப்போ பண்ணாலும் அவருக்கு கால் பண்ணலாம். இது வரைக்கும் அவர் எடுக்காமல் இருந்ததே கிடையாது. எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்த் தேவா. அவர் நிறைய ட்ராக்ஸ் நான் பாடியிருக்கேன் அவருக்கு. நிறைய அவர் கம்போஸ் பண்ணும்போதெல்லாம் நிறைய எங்களை கூப்பிட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய ரெக்கார்டிங் வந்து நான் ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு பாடியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டேஜில் நடக்கும்போது இந்த மாதிரி மியூசிக்கல் கான்சர்ட்லாம் நிறைய நடக்கும். இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ண அனுபவம் உண்டா சார்? நிறைய ஷோஸ் நான் பண்ணி, இப்போ நான் வந்து என்னோட பேரில் ஜேகே பீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது ஆரம்பித்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய நான் ஆர்கனைஸ் பண்ணி நான் நிறைய பாடியிருக்கேன், பண்ணியிருக்கேன்.
சார் அடுத்தது இப்போ நீங்க ஃபோக் டச் சாங்லாம் எங்களுக்கு பாடி காமிச்சிங்க. கொஞ்சம் கிளாசிக்கல் டச்சுக்கு போகணும்னு யோசிக்கும் போது தங்க மகன் என்று அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஆமாம். ஸோ அந்த பாடல் சார் எங்களுக்காக. ஆமாம், இது முதல் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு வந்து தேவா சார் தான் கொடுத்தாரு. தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான், இரண்டு புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள், கட்டும் மாடை என் காதலன் கண்டதும் நழுவியதோ வெட்கத்தாழ்பார், அது வேந்தனை கண்டதும் விலகியதோ இரத்த தாமரை முத்தம் கேட்குது வா என் வாழ்வே வா, தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாள், ரெண்டு புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள். இது பாடல் நம்ம மலேசியாவில் எனக்கு தேவா சார் கொடுத்தாரு. லைவ் கான்சர்ட்டில் நான் பாடினேன். அதில் சின்ன கலைவாணி நீ வண்ணச் சிலைமேனி, அது மஞ்சம் தனை மாறன் தலை வைக்கும் இன்பத் தலகாணி. அது கொஞ்சம் கிளாசிக்கல் டச்சும் இருக்கும். ஏன்னா இப்போ ஃபோக்லேயும் கேட்டுட்டு இதுலேயும் கேட்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவம் எங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா ஒரு வாய்ஸ் வந்து நாங்கள் வந்து தஞ்சாவூர் மண் எடுத்து அப்படியே கேட்டு அதை மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு இந்த தங்கமகன் கேட்கும்போது இன்னுமே ஒரு வித்தியாசமான அனுபவம் நேயர்களாகி எங்களுக்கு கிடைக்குது கண்டிப்பா. அடுத்து பாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூதுவளைய நெரிச்சு. அதுவும் வந்து இந்த யூடியூப்ல நிறைய அந்த பாடல் போட்டாலே நான் பாடினது தான் வரும். இல்ல இப்ப தஞ்சாவூர் மண் எடுத்து நீங்க பண்ணது தானே வருது. ஆமா, தூதுவளையும் நானும் பிரியங்கா அவங்களும் பாடினது வரும். தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி நானும் கூட பேச போற மணிக்கணக்கா, தூண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா, நாள்தோறும் காத்திருந்தேன் நானே தவமிருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான், நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்து கிட்ட உன்னை பார்த்து தான் மாமா உன்னை பார்த்து தான், அடமுத்தனக்கு இருக்கும் மொத்தமும் தெளிய முறையிடலாமோ. ரொம்ப அழகான ஒரு மெலடி இந்த சாங். இந்த சங்கதி எல்லாம் வரணும்னா என்ன பண்ணுவீங்க சார்? பயிற்சி பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ முறையிடலாமோ அப்படிங்கிறத நாங்கள் பேசுறதுக்கே மாடுலேஷன் போகிறதுக்கு 10 தடவை யோசிப்போம். ஆனால் நீங்கள் இப்படி அசால்ட்டாக அதை அடிக்கிறீங்களே. அது வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. எவ்ரிடே இப்போ வர 16 கூட தேவா சாரோட லைவ் கான்சர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மெயின் வந்து எங்களை மாதிரி சிங்கர்ஸ்க்கு வந்து ஜெண்ட வரிசைன்னு சொல்லுவாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லா விதமான பாட்டையும் நம்ம பாட முடியும். அது எப்படி இருக்கும் சார் ஜெண்ட வரிசை? சரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச ஆ இது எவ்ரிடே ஒரு 1 ஹவராவது ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாஸ்ட்டுக்கு வரணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போது அப்படி பார்க்கும்போது இப்போ சிங்கிளாக இருக்கும் இல்லையா, சரிகமா அப்படி அதுக்கும் அகாரம் பண்ணிட்டு தான் போவீங்க? ஆமாம். எல்லாமே ஒரு பாடலுக்கு வந்து நம்ம இதுதான் பேசிக். இது பாடிட்டா மற்ற எல்லா பாட்டையும் நம்மளால் முறையிடலாமோ பாடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இதுதான் பேஸே. இதுதான் ஜெண்ட வரிசை ரொம்ப முக்கியம். அடிக்கடி உங்க வாய் முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடல்னா அது என்ன பாடல்? நிலவே நிடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அடிக்கடி அதே மாதிரி வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசையில்லை, பக்கத்தில் நீயும் இல்லை, பார்வையில் ஈரம் இல்லை, சொந்தத்தில் பாஷை இல்லை, சுவாசிக்க ஆசையில்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை, நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால்
சொல்லிக்கொள்ள வாழ்க்கையில்லை, வண்ணம் கொண்ட விண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை, உன்னை தோட ஏனே இல்லை. எனக்கு ரொம்ப வந்து ஸ்டூடியோக்குள்ளே உட்காந்துருக்கோம் சார். வெளியில் போனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிலவு அப்படியே இறங்கி வந்துடும் இந்த குரலுக்கு. அப்படி இருந்தது. ட்ராக் பாடியிருக்கீங்கல்ல சார், அதில் மறக்க முடியாத அனுபவம்? மறக்க முடியாத அனுபவம்னா, நான் பாடின பாட்டு ஒரே ஒரு படத்தில் பாடியிருக்கேன். சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணின்ற ஒரு படம். பட் அது சரியாக போகலை. அந்த படத்தில் முதல் பாடலே நான் தான் பாடியிருக்கேன். அது என்ன பாடல் ஓப்பனிங் சார்? சாங் வந்து சண்டே மண்டேன்னு ஒரு ஃபோக் சாங் மாதிரி வரும். அதுதான் நான் பாடியிருக்கேன் படத்தில். எண்ணற்ற பாடல்கள் நீங்கள் பாடியிருந்தாலும் தமிழ்லையும் தெலுங்குலையும் அதிகமாக பாடியிருக்கீங்க. அது என்ன அவ்வளோ ஸ்பெஷல் சார்? ரிக்வெஸ்ட் வந்து நமக்கு நிறைய வரும். தெலுங்கு பாடல்கள் நிறைய வரும். ரிக்வெஸ்ட் வரும்போது நாங்கள் அதே மாதிரி ஹிந்தி சாங்ஸ் நிறைய எடுத்து பாடியிருக்கேன் நான். அவங்கள போய் ஹார்ட்டு நம்ம டச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில பாடல்கள் பாடி தான் ஆகணும். ஸோ அதனால் எடுத்து நான் பாடியிருக்கேன். நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். தெலுங்குலேயும் பாடியிருக்கேன், ஹிந்திலையும் பாடியிருக்கேன், தமிழ்லையும் பாடியிருக்கேன். தமிழில் கேட்கவே வேண்டாம். அதனால தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்து இன்றைக்கி உங்களை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். நிறைய பாராட்டுகள் இருக்கும் சார். அந்த ஸ்டேஜை நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் மறக்க முடியாத அனுபவம்? எனக்கு மறக்க முடியாத அனுபவம்னா, எஸ்பிபி சார்கிட்ட வந்து நான் பெஸ்ட் சிங்கர் அவார்டு வாங்கினேன். அப்போ வந்து அது அதாவது எப்படி அது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வெறும் இந்த மாதிரி ஃபோனில் வந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் தான் பாடணுன்னு அவருக்கு தெரியாது. ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதில் வந்து நான் ஒரு 3 பாடல் பாடி அனுப்பினேன். தேசுலாவுதே தேன் மலராலே தென்றலே காதல் கவி பாடவா விளையாடவா தேசுலாவுதே தேன் மலராலே, இந்த பாட்டு. அப்புறம் வந்து நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா. இந்த மாதிரி ஒரு 3 பாடல் பாடி அந்த போட்டிக்கு நான் அனுப்பினேன். அதில் வந்து எனக்கு நம்பர் மட்டும்தான் கொடுப்பாங்க, என்னோடய பேர் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த நம்பர் அவர் முதல்ல வந்து அந்த ஸ்டேஜில் வந்து என் நம்பர் படிக்கும்போது அந்த அந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி அது காட்சியாக இருக்கும். ஆமாம். இன்னுமே அந்த ஃபோட்டோ தான் நான் வீட்டில் வச்சுருக்கேன். வாணி ஜெயராம் அவர்களும் எஸ்பிபி சார் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து எனக்கு அந்த ஷீல்டு கொடுத்தாங்க. ஏசுதாஸ் ஐயா அவர் இது வரைக்குமே சாரை வந்து ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்கேன் ஒரு ப்ரோக்ராமில். ஸோ இது வரைக்கும் நான் அவரை ரொம்ப மீட் பண்ணதில்லை. பட் சிபி சார், மனோ சார், அப்புறம் வந்து அருண்மொழி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அருண்மொழி சாரோட வாய்ஸ் அற்புதமான ஒரு வாய்ஸ். அவர் ரொம்ப அவருடைய வாய்ஸில் ஒரு பாட்டு அவர் இது வந்து வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வரன் தராதரம் புரிந்தவன் நிரந்தரம் நிறைந்தவன் வரம் தரம் இணைந்தவன் இவன் தலை விநாயகன் வராது. அது இருக்கு. வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, என் கண்ணு மணிக்கு இந்த காளைய பிடிக்கலையா, தென்றலே கொஞ்சம் நீ கேளு அந்த செய்தியை அங்கு நீ கூறு. அவரோட பாடல் எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். அருண்மொழி சாரோட பாட்டு எல்லாமே ஹிட்டு. அவரை இது வரைக்கும் நான் நேராக அவரை வந்து சந்தித்ததில்லை. பட் ஆனால் அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஒரு ஆசை. பட் எஸ்பிபி சாரை பார்த்துட்டேன், அவர் கூட சேர்ந்து பாடியிருக்கேன். டிஎம்எஸ் சார் அவர் கூட சேர்ந்து பாடவும் பாடியிருக்கீங்க. எஸ்பிபி சார் கூட அந்த கான்செர்ட்டில் தான் எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாரு. ஸோ அவர் இருக்கும்போது அது என்ன பாடல் சார்? அதாவது அந்த வரிசையில் வர அவரோட பாடல்கள் எல்லாருமே பாடணும். அவரோட பாடல் எல்லாமே லைனாக, அதாவது அந்த போட்டியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே பாடுவேன். பட் ஆனால் எனக்கு அந்த முதல் பரிசு அதில் கிடச்சிது. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. அது இந்த பாடல் நான் பாடினேன் அவர் எதிர்க்க சார் இருக்கும்போதே. பட் நாங்கள் பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு 2 லைன் பாடி காட்டினார். நாங்கள் பாடினதெல்லாம்
போச்சு. அவர் பாடின மாதிரிலாம் வராது. சார் அதனாலதான் அவர் அங்க அது ஒரு தனி இடம் சார். தனி இடம். அவர் வந்து கணீர் அப்படி பாடினோன்னா அரங்கமே ஒரு கைத்தட்டல். நாங்கள் பாடினதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அவர் அப்படி தான் அவர் பாடினார் அந்த பாடல். பாடிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க. பட் அப்போவும் தெரியாது எனக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறமா வந்து எஸ்பிபி சார் வந்து கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, நல்லா பாடினீங்க தம்பி, நல்லா இருக்குன்னு அவரே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இன்னுமே எங்கள் வீட்டில் நான் அந்த ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது மறக்க முடியாத நினைவுகள் இல்லையா? என்னைக்குமே நினைவுகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி இது இருக்கு. அதுதான் அந்த புகைப்படம் நீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகம் கூட வரும். ஆஹா, இன்னும் எஸ்பிபி சாரோட பாடல்கள்லாம் நம்ம எடுத்து நிறைய மேடைகள்ல பாடணும். நீங்க பாடின இந்த விழியிலே அந்த பாடல் கூட ரொம்ப ரேர், பாடாத பாடல்கள்லாம் இன்னைக்கு நீங்க பாடி காமிச்சிங்க. கேஜே யேசுதாஸ் அவருடைய பாடல்கள்ல இது பாடணும் அப்படின்னா நான் இதை டக்குன்னு எடுத்து பாடுவேன். அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு, சங்கீதமே சன்னதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி, அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. ரொம்ப பிடிச்ச பாட்டு அவர். என்ன வரிகள் பாருங்க, சங்கீதமே சந்நிதி சன்னதி. அது அதில் அதே மாதிரி ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது, நீ எல்லால் தெய்வம் வேறெது, நீ என்னை சேரும் நாள் எது, ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. முடிச்ச பாட்டு. இசை அப்படின்னாலே இன்பம் தான் இல்லையா? அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஊரெல்லாம் உன் பாட்டு தான் அந்த பாடலை எடுத்துக்கும் போது ஒரு தெய்வத்துக்கும் பொருந்தக்கூடிய வரிகளா இருக்கும். அந்த வரிகள் காதலிக்கும் பொருந்தக்கூடிய வரிகளா இருக்கும். அந்த வரிகளுக்கு அப்படியே தத்ரூபமா ஒரு குரல் வேணும் அப்படின்னா அது யேசுதாஸ் ஐயாவை விட வேற எந்த குரல் பொருந்தும்? அப்படி இருக்கும் அந்த பாடலை நீங்களுமே வந்து அப்படி 100% கொடுக்கணுமேன்னு கொடுத்துருந்தீங்க. சார் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வரும்போது ஸ்ரீனிவாஸ் சார்கிட்ட நிறைய ஷோஸ் நான் அவர் கூட பாடியிருக்கேன். அவரோட பாடல்கள் வந்து கை தட்டி தட்டி அடித்தாளே என் மனதை தொட்டு தொட்டு அந்த பாடல் நான் நிறைய பாடியிருக்கேன். ரொம்ப முக்கியமாக வந்து அவரோட மேடையிலேயே வந்து நான் மின்சார பூவை பாடியிருக்கேன். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசை ஓசை கேளாய், மாலையில் பூமார்பினில் நான் தொழில் கொள்ள வேண்டும், காலையில் உன் கண்களில் நான் வெடி காய வேண்டும், சகியே 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 உன் பூவுக்கும் தேவைக்கும் சேவைக்கும் நீ வேண்டும் மின்சார கண்ணா. அந்த பாட்டு அதில் வந்து ஓப்பனிங் முன்ன தும் தக்கிட தக்கிடக்கிட தத்தின்ன ததி கிடக்கு தோம்க்கு ததி கிடக்கு தோம்க்கு ததி கிடக்கு அது அந்த போர்ஷன் மட்டும் நான் பாடினேன். பாட்டு வந்து சீனிவாஸ் சார் பாடினார். கங்கையமரன் சார் கூட நான் நிறைய ஷோஸ் பாடியிருக்கேன் அவரோட லைவ் கான்சர்ட்டில். அப்போ வந்து தேவா சாரோடைய அண்ணன் பையனோட மேரேஜ், அது அவரோட மேரேஜில் நான் பாடினேன். ஆஹா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆ இந்த பாடல் தான். அப்போ உனக்கு தெரியுமா தெரியாதான்ற அந்த டவுட்லேயே இருந்தார்.
பட் நான் ஃபுல் பாட்டுமே லிரிக்ஸ் எடுத்து நான் பாடிட்டேன். அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக அப்ரிஷியேட் பண்ணார் கங்கைவரன் சார். அவரோடது பார்த்தீங்கன்னா பாடல்களாகட்டும், இசையமைக்கிறது ஆகட்டும், பாடுறது ஆகட்டும், எல்லாமே ஒரே தராசில் ஏற்றி வச்சு அப்படியே 100க்கு 100 அப்படிதான் அவரோட மியூசிக்கில் எல்லா பாடலுமே அவர் எப்படி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்னு நமக்கு. நீங்கள் சில பாடல் இப்போது வாழ்வே மாயம்லாம் நீலவான ஓடையில் அவர் பண்ணது. அதுலேயே வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா யாரோடு யார் வந்தது நாம் போகும்போது யாரோடு யார் செல்வது. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சே இதெல்லாம் வந்து ஒரு ராஜா சார் தான் மியூசிக்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இவர் பண்ணது நமக்கு கண்ணிலே தண்ணி வந்துடும் அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது. அற்புதமான ஒரு பாடல்கள். உங்கள் வீட்டில் உங்களை தவிர வேற யார் பாடுவாங்க? எங்கள் வீட்டில் என்ன தவிர எல்லாருமே பாடுவாங்க. சார் என்னை கூட்டு வந்து வச்சு காமெடி பண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். உண்மையாலுமே என் ஒய்ஃப் பாடுவாங்க, எங்கள் அம்மா பாடுவாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அவரும் நல்ல ஒரு பாடகர் தான். என் பொண்ணும் நல்லா பாடும். அப்பா ஸ்டேஜ் சிங்கரா இருந்தார். ஆமாம். பேரு சார் அப்பா பேர் வந்து MK தண்டபாணின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டில். அவரும் நல்லா பாடிக்கிட்டு இருந்தார். அப்படி இறக்குற வரைக்குமே நல்லா பாடிக்கிட்டு இருந்தார். சூப்பராக பாடிவார் அப்பாவும். அம்மாவும் நிறைய பாடுவாங்க. தெலுங்கு பாட்டு தான் பாடுவாங்க அம்மா. நிறைய பாடல்கள் பாடுவாங்க அம்மா. என் ஒய்ஃபு நல்லா பாடுவாங்க, லக்ஷ்மின்னு சொல்லி. இப்போ அவங்களும் நிறைய லைவ் கான்சர்ட்லாம் அவங்களும் பாடிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு வந்து இப்போது பேசிக்காக கற்றுக்கிட்டு இப்போ பாடுறாங்க ஓரளவு, அவங்களும் பாடுறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே உட்காந்தோன்னா எல்லாரும் ஷேர் பண்ணி பாடிக்கும். என்னோட கூட பிறந்த அக்கா ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே பாடுவாங்க. குடும்பமே இசை குடும்பம் போல, ஒன்றுமே பண்ண முடியாது போல. ஒய்ஃப் கூட சேர்ந்து டுவேட் பாடின அனுபவம் இருக்கா சார்? நிறைய. என்னோட மேரேஜ்லேயே நாங்கள் 2 பேரும் பாடி அங்கேருந்தே தொடங்கியாச்சு டுவேட். என்ன பாட்டு? அதுக்கு முன்னாடி நிறைய சிங்கப்பூரில் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே பாடிட்டு இருந்தோம். நிறைய ஒரு 6 மாதம் 7 மாதம் நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கும்போது ஒரே இடத்துல பாடிக்கிட்டே தான். ஸோ அவங்களும் என் கூட வந்து பாடியிருக்காங்க. ஸோ இசையால் இணைந்த தம்பதிகள் நீங்கள்? ஆமாம். ரொம்பலாம் ஒரு 6 மாதம் லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணிட்டோம். என்ன பாடல் சார்? ஒரு பாடல் ஞாபகம் இருந்தா பாடுங்களேன். டுவேட் பாடினதுல வந்து ரோஜாக்களில் பன்னீர் துளி வடிகின்றதே அது என்ன தேன் உனக்காக நான் அலைப்பாய்கிறேன் தந்தேன் தர வந்தேன் நினைவோரு பறவை விரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை நினைவோரு பறவை. உங்கள் நினைவை விட்டு நீங்காத பாடலாக அது இன்னைக்கும் இருக்கும். மறந்துட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டம் சார் வீட்டில். அதனால் அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் இருக்கிறது, ஸ்டேஜில் லைவாக பாடுறது என்ன டிஃபர் சார்? ஏன்னா ஸ்டேஜில் அவ்வளோ ஈஸி கிடையாது பாடுறது. ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அது தப்பு தான். அது கடைசி வரைக்கும் நம்மளால் அதை மாற்ற முடியாது. இதே வந்து நீங்கள் ரெக்கார்டிங்கில் வந்து நம்ம வேறு ஏதாவது பாடினாலும் அதை பஞ்ச் பண்ணி, இப்போல்லாம் இந்த காலத்துலலாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து நம்ம நிறைய வசதிகள் ஆயிடுச்சு. இப்போ பாடல்கள் வந்து நம்ம ஈஸியாக பாடிக்கலாம், ஒரு லைனையும் பஞ்ச் பண்ணி பாடிக்கலாம். பட் ஆனால் லைவ் மியூசிக்கில் லைவ் கான்சர்ட்டில் பாடும்போது நம்ம தப்பு பண்ணால் அது தப்பு தான், அதை மாற்றவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அனுபவம் வேணும். இன்றைக்கி உடனே வந்து எல்லாமே டக்குன்னு பாடிட முடியாது. இப்போ நான் ஒரு பாட்டு எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 முறையாவது கேட்போம். மறுபடியும் போட்டு கேட்டு அந்த இன்பிட்வீன் கேப்பில் இருக்க அந்த பார் கணக்கெல்லாம் எழுதி வச்சு நம்ம கவுண்ட் பண்ணி தான் பாடுவோம் ஒரு பாடம். இல்லைனா ரொம்ப கஷ்டம், பாடவே முடியாது. ஏன்னா திடீர்னு நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு முடிஞ்சு உடனே நம்ம ஆரம்பிக்கணும். அது இப்போ தேவாசர் கிட்டலாம் நான் பாடுறேன்னா காரணம் அதான். நம்ம வந்து ஒரு பாட்டையும் ஒழுங்காக எடுத்து அழகாக பாடணும். சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கவுண்டிங் அது முடிஞ்சு நம்மளால் டக்குன்னு எடுக்க முடியாத கூட ஆகும். ஆமாம், எடுக்க முடியாத ஆகலாம். ஆனால் பட் அது எப்போவுமே இப்போ ஒரு ரிஹர்சலில் வந்து நாங்கள் ரிஹர்சல் பார்ப்போம். ரிஹர்சல்லையே நம்ம கரெக்டாக அந்த அளவுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ தூதுவளை இலை அரைச்சிலாம் வந்து நாங்கள் ஒரு 16 வாரம் கழிச்சு உடனே பாடணும்னா தாரார நானே தானார் அந்த கரெக்டாக அந்த அளவு முடிஞ்ச உடனே நம்ம பாடினா தான் நம்மளை ஒரு சிங்கரை ஏற்றுக்குவாங்க. ஸோ இவ்வளோ நாள் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு காரணம் அதான். ஒரு பாடலையும் ரொம்ப ஒழுங்காக கரெக்டாக எடுத்து பாடணுன்ற ஒரு இது இருக்குது. மேக்ஸிமம் பாடிடுவேன். இப்படி நிறைய பாட்டு நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கீங்க, ஸ்டேஜ்லேயே ஆகட்டும் இல்லை ட்ராக்லேயே ஆகட்டும் பாடிக்கிட்டே இருக்கீங்க.
இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்களா சார்? இன்ஸ்ட்ருமெண்ட்டு நான் ரொம்ப கற்றுக்கிட்டது இல்லை. ஆனால் இப்போ ஹார்மோனியம் வாசிப்பேன். ஹார்மோனியம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். சரி கம பத நிசா சனிதா ப மகரே சா, அதை வாசிக்க தெரியும். ஸோ அதில் ஸ்கேல் வச்சு ஒரு சி சுருதி பிடிச்சி பாடுவேன். ஹார்மோனியம் வச்சு பாடுறதுனால அது என்ன எஃபெக்ட் கொடுக்கும் சார்? இப்போ ஹார்மோனியம் வந்து இப்போ நம்ம அவ்வளோ தூரம் போகணும். பிரெத் வந்து அந்த ஹார்மோனியத்தில் வந்து அந்த சுதியை கேட்கும்போது தான் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இப்போ எது வேணாலும் நம்மளால் பாட முடியும். ஹார்மோனியம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம அது கரெக்டாக ஒரு பாட முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐடியாஸ் கற்றுக்கிட்டோம்னாலே போதும். நம்ம டிஎம்எஸ் பாட்டு அவரோட பாடல்கள் பாடும்போது ஒரு வாய்ஸ் இருக்கும். அதே மாதிரி சீர்காழி கோவிந்தராஜன் சம்போ ஜெகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை தினமும் நாடகம் இதோட மாடுலேஷனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். இப்படி பாடினாதான் அவங்க மக்கள்கிட்ட போய் சேரும். இல்லைனா சேராது. ஜெகமே தந்திரம் பாடினா அது போய் அவ்வளோ ஈஸியாக சேராது. எந்தெந்த பாடலை எப்படி பாடணுமோ அப்படி கற்றுக்கணும். அதை பாடினா தான் முடியும். இப்போ நிறைய பேர் ஸ்டேஜில் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? ஏன்னா அது ஒரு அட்வைஸாகவும் நம்ம இப்போ யாருக்குமே அட்வைஸ் பண்ண முடியல இந்த காலகட்டத்தில். இல்லை இதை ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னா அது மாதிரி என்ன கொடுப்பீங்க? எவ்ரிடே ஒரு 1/2 hour ஆகுது இந்த பாடலுக்காக ஒதுக்கணும். நம்ம லைஃப்பில் எவ்ரிடே மார்னிங் எழுந்தோமா ஒரு காஃபி ஷாப் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம இந்த பாடலுக்காக நம்ம ஒதுக்கணும். இல்லைன்னா நம்ம அந்த மியூசிக்கில் அதிகமாக வர முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லா பாடல்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா எவ்ரிடே ஒரு 1/2 மணி நேரமாவது ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மஸ்ட். ஸோ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ராக்டிஸ் மஸ்ட்னும் போது அப்போ தான் ஸ்ருதி ஞானமும் இருக்கும், தாள ஞானமும் இருக்கும். ஆமாம், ரிதம் நிற்கணும். அப்படி இது ரெண்டுமே இல்லைன்னா உங்களால் பாடகராக ஆகவே முடியாது. தாளம் சுதி இது ரெண்டும் ரொம்ப 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 மெயின். அது ரெண்டுமே இருந்தால் தான் பாடகராக ஆக முடியும். இல்லைன்னா கஷ்டம். சார் இது தவிர்த்து நீங்கள் கோவில்கள்லாம் பாடின அனுபவம்லாம் இருக்கா? ஏன்னா இப்போ ஸ்டேஜ் அதை பற்றியே நம்ம ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். கோவில்களில் கூட நீங்கள் பாடியிருப்பீங்க. கோயிலில் வந்து என்னோட எப்போவுமே அந்த திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போவேன். முருகன் கோயிலுக்கு உள்ளே போனேன். நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை முருகா முருகா முருகா. இந்த பாடல் வந்து நான் அந்த முருகரோட இதுலேயே பாடியிருக்கேன். அந்த மூலஸ்தானத்திலே நின்று பாடியிருக்கேன். கர்நாடிக் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க சார்? கர்நாடிக் நான் ரொம்ப கற்றுக்கிட்டது இல்லை மேடம். கர்நாடிக் கற்றுக்கல. ஆனால் நீங்கள் இப்படி வந்து ஹார்மோனியம் ஸ்ருதியெல்லாம் எங்களுக்கு சொல்கிறீங்க. இதெல்லாம் வேற லெவல் சார். இது ஒரு 18 கிளாஸ் போயிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் நிறைய அப்ராட் போக ஆரம்பிச்சதுலேருந்து என்னால் ஒழுங்காக இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் நிறைய இருந்தது. ஆனால் எனக்கு உண்மையாலுமே அந்த டைம் வந்து இப்போது நான் மலேசியா ஒரு 6 மாதத்தில் இருப்பேன், மறுபடியும் சிங்கப்பூர் ஒரு 6 மாதம், இன்பிட்வீன் கேப் ஒரு 2 மாதம் தான் இந்த ஊருக்கு வரும்போது. ஸோ அந்த டைமில் என்னால் கற்றுக்க முடியாது. ஸோ இந்த ஊருக்கு வரும்போது உங்களுக்கு இங்கே என்ன கான்செர்ட் இருக்கோ அது இருந்துட்டு இருக்கும் இல்லையா? இப்போ பொங்கலுக்கு திரும்பியும் நீங்கள் கான்செர்ட் போகணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மாதிரி கான்செர்ட்னே நீங்கள் போயிட்டுருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல அனுபவம் ஒன்று இருக்குது. ஹரிஹரன் சாரை வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போது அவரோட பாடலையே வந்து அவர் எதிர்க்கவே நான் பாடினேன். அது என்ன பாடல்னா, செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய் மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா உன்னை சுற்றி சுற்றி வந்தேன் நினைவில்லையா என்னை சுத்தமாக மறந்தேன் நினைவில்லையா அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா. இந்த பாடல் ஹரிஹரன் சார் அவர் பாடினது. தேவா சாரோட லைவ் கான்சர்ட்டில் நான் பாடினேன் அந்த பாட்டு. அப்போ ஹரிஹரன் சாரும் இருந்தார். ஒரு பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் எடுப்பு முடிப்பு தொடுப்பு இதெல்லாம் இருக்குது. அந்த எடுப்பு எப்படி இருக்கணும், இப்படி தான் எடுக்கணும்னு நீங்கள் எடுத்தீங்க. அதே மாதிரி இதை நடுவில் சென்டரில் தொடுக்கிறது ரொம்ப அழகாக தொடுத்தீங்க. அந்த முடிகிற ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள் சார்,
அது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அது எல்லாமே லேர்னிங் தான், ஒவ்வொன்றும் அனுபவம் தாங்க வாழ்க்கை. நிறைய கற்றுக்கணும், இன்னுமே நிறைய கற்றுக்கணும். நிறைய பாடல்கள் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சில இடத்துல சில நேரத்தில் சில பாடல்கள் நம்மளால் பாட முடியாமல் போயிடும். அந்த சங்கதிகள்லாம் சரியாக வராமல் அது உடனே நான் வீட்டில் வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பண்ணி அது மறுபடியும் எப்படியாவது அந்த பாடலை ஒழுங்காக பாடிடணும். ஒரு மேடையும் எனக்கு ஒரு புது மேடை தான். ஒரு பாட்டும் பாடும்போது அந்த புதுசாக தான் இன்றைக்கி தான் நம்ம பாட ஆரம்பித்தோம் அப்படின்ற மாதிரி தான் நான் பாடுவேன். எப்போவுமே அந்த ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த முதல் மேடை மாதிரியே இருக்கும் எல்லா மேடையுமே. அப்படி தான் பாடிட்டு இருக்கேன் நான் இன்னி வரைக்கும். நிறைய ஃபோக் பாடினீங்க, கிளாசிக்கல் பாடினீங்க, மின்சாரக்கன். வெஸ்டர்ன் டச் உடைய சாங். வெஸ்டர்ன் இப்போது இதுவே வந்து நம்ம ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, நம்ம ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். வெஸ்டர்னில் இந்த மாதிரி நிறைய பாடல் இருக்குது. அந்த பாட்டுக்கு இடையில சிரிக்கிறது அது எப்படி தத்ரூபமாக வந்துருமா உங்களுக்கு? அதனால இப்போது இதெல்லாம் பனிவிடும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும். அந்த அவர் சிரிச்சிருப்பார், ஆட்டோமேட்டிக்காக சில இதெல்லாம் வந்துடும், நல்லாயிருக்கும். அது நமக்கு அந்த இடத்துல மேடையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் வேணும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். அந்த சின்ன சிரிப்புன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதுக்குள்ளே எத்தனை இது ஒளிஞ்சிருக்கு, கஷ்டம் ஒளிந்திருக்கு இல்லையா? இந்த பாடல் எனக்கு மேடையில் பாட கிடைச்சிருந்தா நான் இன்னும் கூட நல்லா பாடிப்பேன் அப்படின்னு எந்த பாடலையாவது நினைச்சது உண்டா சார்? நிறைய பாடல்கள் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப 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 அழகே அழகு தேவதை ஆயிரம் பாவலர் எழுதும் காவியம், அழகே அழகு தேவதை கூந்தல் வண்ணம் மேகம் போலே குளிர்ந்து நின்றது, கொஞ்சுகின்ற செவிகள் ரெண்டும் கேள்வியானது, மூங்கிலே தோள்களோ தேன்குழல் விரல்களோ ஒரு அங்கம் கைகள் அறியாதது, அழகே அழகு தேவதை. அருமை. சரி, இந்த மாதிரி ஒரு பாடல்களை நம்ம பாடும்போது இது மென்மையாக பாடணும், சிலது லவுடாக கத்தி பாடணும், சிலது சாதாரணமாக மிடில் பிச்சில் பாடினாலே போதும் அப்படின்னு இருக்கும். இப்படி நீங்கள் பாடும்போது என்னைக்காவது நம்மளுடைய ஒரிஜினல் வாய்ஸ் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்குன்னு ஒரு தனியாக இப்போது எல்லா மேடைகளையும் நான் பாடும்போது உன்னோட வாய்ஸ் ஒரு பெக்யூலியராக இருக்குது, ஒரு தனியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ டிஎம்எஸ் சாரோட வாய்ஸ் பாடும்போது கொஞ்சம் லவுடாக பாடி அது நிறைய என்னோடய வாய்ஸுக்கு அந்த சூட் ஆகலைனாலும் மேக்ஸிமம் ஒரு 80% நம்ம சூட் பண்ணுற மாதிரி பாடிடுவேன். ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வேறு வழியில் நம்ம ஒரு மேடை பாடகராக இருக்கும்போது நம்ம இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பாடி தான் ஆகணும். ஓரளவு அவள் வாய்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம பாடினா தான் நம்மளை ஒரு மேடை பாடகராக ஏற்றுக்குவாங்க. இல்லை நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாய்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போது நான் சொல்கிறது எப்படின்னா, மேடை பாடகராக இருக்கணும் அப்படின்னா எல்லாரோட வாய்ஸையும் நம்ம பாடி தான் ஆகணும். இது சரியில்லை, அது சரியில்லை, நான் இந்த பாட்டு பாட மாட்டேன், இந்த பாட்டு தான் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் இருக்கவே கூடாது. எல்லா பாடலையும் பாடி தான் ஆகணும். எதுலேயும் பாரபட்சமே இருக்கு. ஆமாம், எல்லாத்தையும் நம்ம மேக்ஸிமம் நம்ம பாடி தான் ஆகணும். எப்படியாவது மேக்ஸிமம் ஒரு மேட்ச் பண்ணி பாடிடணும் எந்த பாடலாக இருந்தாலும். எனக்கு எப்படி என்ன, நான் என்னோட ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்கேல் கம்மி, அதாவது சுதி சொல்லுவாங்களே, சுதியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பாடுவேன். அதான். பட் அந்த மாதிரி ஸ்ருதியை கம்மி பண்ணி ஒரிஜினாலிட்டி சாங்லேருந்து பாட வச்சுப்பாங்களா? ஆமாம், அதுதான் நம்மளோட டேலண்ட். பேஷாக்கு மந்திர தோடோ போலே ஷாரே கேசா पर प्यार बड़ा दिल कभी ना तोड़ो,
இசுதிலுமே திலு ப இந்த பாடல் வந்து சுதி ஒரிஜினல் சுதி 6 ஏல இருக்கும், 6ல் பாடியிருப்பார் அவர். ஆனால் அதே பாடல் நான் வந்து 5ல் பாடி மற்றவங்களுக்கு அதை ரீச் பண்ண வச்சுருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம பாடணும், நமக்கு ஏற்ற சுதியில், ஆனால் மக்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி பாடணும். இப்போ வந்து ஒரு ஹார்மோனியம் ஸ்ருதி கொடுத்த உடனே இந்த பிச்சில் தான் எடுக்கணும் அப்படின்னா அது நமக்கு டஃப்பாக இருந்தால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஏன்னா அவங்க கிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் இந்த பிச்சில் எடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு மேடை முடியாதுன்னா முடியாது தான், கம்பல்சரி முடியாதுன்னா முடியாது தான். என்னால் இந்த பாடல் இந்த சுதியில் பாட முடியும்னா பாடுவேன், இல்லைனா இல்லைங்க சாரி என்னால் பாட முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாய்ஸ் உள்ளவங்க ஹை பிச் போகிறவங்க பாடலாம், பட் என்னால் முடியாதுன்னா அது முடியாது தான், பாட மாட்டேன். அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய பாடல்கள் பாடி காமிச்சிங்க. நிறைவாக எங்களுக்காக என்ன பாடல் சார்? எனக்கு வந்து இந்த டிஎம்எஸ் சாரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும், நிறைய பாடல்கள் பாட பிடிக்கும். கண்டின் குரலும் கன்னித்தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா, கண்டின் குரலும் கன்னித்தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா, எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா, இன்பக் கனவை அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தானம்மா, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். மெல்ல தட்டி தாளாட்டுனா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது சார் இந்த குரல். நிறைவா நேயர்களுக்காக உங்களுடைய ரசிகர்களுக்காக என்ன சொல்ல வரீங்க? நிறைய பாடல்கள் வருது, நிறைய போகலாம், பட் இருந்தாலும் அந்த மெலடி சாங்குக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா பாட்டையும் கேளுங்க, நிறைய லைவ் கான்சர்ட் பாருங்கள். நிறைய என்னோடய ரசிகர்களுக்கு நான் சொல்கிறது, நிறைய மேடை பாடகர்கள் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம லைவ் கான்சர்ட்லாம் வந்து பாருங்கள், பார்த்து இந்த நேராக அந்த பார்க்குற அந்த ஒரு சந்தோஷம் வந்து எதில் கேட்டாலுமே நமக்கு கிடைக்காது. ஸோ லைவ் கான்சர்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய வந்து பாருங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய எனது மேடை பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. பல்வேறு காலகட்டங்களில் வந்த பாடல்கள், அதுவும் மேடைகளில் அதை கேட்கும்போது ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை நமக்கு கண்டிப்பாகவே கொடுக்கும். அதற்கு நல்லதொரு மேடையும் தேவை, மேடை பாடகர்களும் தேவை. அந்த மாதிரியான ஒரு பாடகரை தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சோம். ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய மேடை அனுபவங்களை செவ்வனே பகிர்ந்து கொண்டார். நீங்க இன்னும் நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கணும் சார். கேட்டு ரசிக்க ரசிகர்களாகிய நாங்க இருக்கோம் அப்படிங்கிற பதிவோட உங்களுக்கும் எங்களுடைய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி மேடம்.